ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எக்ஸாம் ப்ரிப்பரேஷனில் எப்படி போயிட்டுருக்கு? ரிவிஷன் எக்ஸாம் போயிட்டுருக்குன்னு தெரியும். ப்ளஸ் நம்மளோட சென்டம் சேலஞ்சும் நீங்கள் பண்ணுறீங்கன்னு தெரியும். இந்த கமெண்ட் வந்து நான் பார்த்தேன். இந்த கமெண்ட் பார்த்தோன்னு கண்டிப்பாக இதை பற்றி பேசணும் அப்படின்னு தோணுச்சு. அந்த கமெண்ட்டில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சென்டம் எடுக்கணும்னு ஆசையாக இருக்குது, அந்த ஃபயர் எல்லாமே இருக்குது, ஆனால் என்னால் காலையில் எந்திரிக்க முடியல. 11 o'clock வரைக்கும் படிக்கிறேன். எதெல்லாம் படிக்க மிஸ் பண்ணிட்டேன்னு சொன்னனோ அதெல்லாம் வந்து படிக்க சொல்றீங்க, ஆனால் அது படிக்க தோண மாட்டிருக்கு அப்படின்ட்டு. ஸோ இந்த கமெண்ட் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வெளியே சொல்லிட்டாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதே கன்ஃபியூஷனில் இருக்கீங்க, வெளியே சொல்ல முடியாமல் யார்கிட்ட சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை பற்றி கண்டிப்பாக பேசணும் அப்படின்னு தோணுச்சு. அதனால தான். சரி, இப்போது ஒரு சின்ன இன்சிடென்ட் சொல்கிறேன். நான் 10th படிக்கும்போது, சரிங்களா, என்னோட ஸ்டோரியிலேருந்தே ஆரம்பிப்போமே. நான் 10th படிக்கும்போது நான் வந்து ஸ்போர்ட்ஸில் நல்லா இது பண்ணுவேன், ஆனால் வந்து ஸ்டடீஸில் ஆவரேஜ் தான். ரொம்ப ஆவரேஜ். உங்களை மாதிரி இப்படிலாம் விழுந்து விழுந்துலாம் படித்ததில்லை. ரொம்ப ஆவரேஜ். ஆனால் ஸ்போர்ட்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸ்போர்ட்ஸில் இருந்தேன். அப்போது எக்ஸாம் டைம்லலாம் காலையில் முழிச்சு படிக்கணும் அப்படின்னும் போது எந்திரிக்க மாட்டேன். எங்கள் அம்மாலாம் எழுப்பி விடுவாங்க. அப்பா வந்து 5 o'clock ஒர்க்குக்கு போவாங்க. அப்போ அவங்க சவுண்ட் எல்லாமே கேட்கும், ஆனாலும் எந்திரிக்க மாட்டேன், படுத்துகிட்டே தான் இருப்போம். ஏன்னா ஸ்கூல் வந்து பக்கத்துலேயே ஸ்கூல் எங்களுக்கு. ஸோ லேட்டாக முடிச்சாலும் சீக்கிரம் போயிடலாம் அப்படின்ட்டு. பட் இந்த ஸ்போர்ட்ஸ் டே வரும்போது என்ன பண்ணுவேன்னா, எல்லாரும் முடிக்க முன்னாடி நான் முடிச்சிடுவேன். 5 o'clock முன்னாடியே எந்திரிச்சிருவேன், ரெடி ஆகிடுவேன். ஏன்னா சீக்கிரமாக போனால் ஸ்கூல் கிரவுண்ட் எம்டியாக இருக்கும். அப்போ நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ண வந்து டைம் கிடைக்கும். எப்படியாவது அந்த காம்படிஷனில் வந்து நம்ம வின் பண்ணணும், மெடல் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை அறியாமலே நமக்கு தூக்கமே வராது. அதே மாதிரி தான் நம்ம இப்போ எங்கேயாவது வெளியே டூர் போகிறோம். இது எல்லார் வீட்லேயும் நடக்கிறது. இல்லை சண்டே வந்து நீங்கள் காலையில் முழிச்சு எங்கேயாவது விளையாட போகிறீங்க, கிரிக்கெட் விளையாட போகிறீங்கன்னா நைட்டு ஃபுல்லாக தூக்கம் வராதுல்ல. காலையில் முழிச்சிருவோம். யாருமே நம்மளை எழுப்ப வேண்டாம், நம்ம வந்து ஒரு அலாரம் செட் பண்ண வேண்டாம், நமக்கு முழிப்பு வந்துடும், நம்ம எந்திரிச்சிடுவோம். ஏன்னா அந்த விஷயம் நமக்கு ரொம்ப பிடிக்குது. அந்த விஷயம் மேலே நமக்கு அவ்வளோ ஆர்வம் இருக்குது. அதில் போய் விளையாடணுன்றது வந்து நமக்கு வந்து அவ்வளோ ஒரு தோணல் இருக்குது அதில். அதனால நீங்கள் எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் நீங்கள் வந்து முடிச்சிடுவீங்க. ஸோ இதே மாதிரி நீங்கள் சென்டம் எடுக்கணும் அப்படின்றதையும் மனசில் ஆசைப்படுங்க, சரிங்களா? ஒரு கடமைக்காகவோ இல்லை பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க, இல்லை சென்டம் எடுத்தால் தான் எனக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும் அப்படின்ட்டு படிக்காதீங்க. என்றைக்குமே ஒரு விஷயம் வந்து நமக்கு பிடிச்சு செய்யணும். இப்போ இந்த சென்டம் எடுக்கணுன்றது உங்களுக்கு பிடிக்கணும். நீங்கள் அதை வந்து ரொம்ப 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 சீரியஸாக எடுத்துக்கணும். அப்போ வந்து 5 o'clock 6 o'clock கரெக்டாக நீங்கள் வந்து அம்மா எழுப்ப வேண்டாம், அலாரம் செட் பண்ண வேண்டாம், எதுவுமே வேண்டாம். உங்கள் மைண்ட் செட்டுக்கே தெரியும், உங்கள் மனசு உங்களை எழுப்பி விட்டுரும். எந்திரி, படிக்கணும், இன்னும் இவ்வளோ போர்ஷன்ஸ் பேலன்ஸ் இருக்குது, நீ தூங்குனா சரி வராது அப்படின்னு சொல்லி அதுவே எழுப்பி விட்டுரும். நமக்கு ஒரு விஷயம் பிடிக்குது, நம்ம வந்து ரொம்ப ரொம்ப அது மேலே ஆசைப்படுறோம் அப்படின்னு வைங்களேன், கண்டிப்பாக அதை மிஸ் பண்ண மாட்டோம். அதை மிஸ் பண்ணால் நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு தெரியும். ஸோ அதனாலேயே அதை மிஸ் பண்ணாமல் செய்வோம். அப்படி தான் நீங்கள் சென்டம் ஏம் பண்ணுறதுன்னு நினைக்கணும். நிறைய பேர் நினைப்பாங்க, நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணுறீங்க பசங்களை, சென்டம் எடுக்கிறது வந்து ஒரு விஷயமா அவங்கள கொண்டு போகிறீங்கன்னு. கிடையவே கிடையாது. இந்த மாதிரி வந்து எங்களுக்கு சொல்ல ஆள் இல்லை. நாங்கள் படிக்கும்போது எங்களுக்கு இதெல்லாம் சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. எங்கள் வீட்டில் ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டுன்றது நான் மட்டும்தான். அப்போ எனக்கு இது பற்றிலாம் தெரியாது. நாங்கள் முட்டி மோதி வந்தோம் வெளியே. ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த மாதிரி படிக்க இது பண்ணோம். பட் நாங்கள் என்ன நினைப்போம்னா, எங்களை மாதிரி பசங்க யோசிக்கக்கூடாது, யாரும் இல்லைன்ட்டு அவங்க வந்து அவங்க டைமில் சொல்லக்கூடாது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் நான் சொல்லுவேன், கண்டிப்பாக சொல்லுவேன் நான். இதில் வந்து எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு ஒரு விஷயத்த நம்ம வந்து பசங்களுக்கு சொல்லிகிட்டே இருக்கோமோ, பாசிட்டிவாக சொல்லிகிட்டே இருக்கோமோ, கண்டிப்பாக அது நடக்கும். நம்ம பாசிட்டிவாக தானே சொல்கிறோம், மோட்டிவேட் தானே பண்ணுறோம், எந்த தப்பும் கிடையாது. சரிங்களா? அக்ரி பண்ணுறீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. கண்டிப்பாக உங்களால் சென்டம் எடுக்க முடியும் அப்படின்றதையும் மனசில் நினச்சிக்கோங்க. எடுக்கலைனாலும் பரவாயில்ல. இது வந்து எடுத்தே தரணும், எடுக்கலைன்னா தப்பு தான், கிடையவே கிடையாது. நான் ட்ரை பண்ணுறேன், சரிங்களா? நான் ட்ரை பண்ணுறேன். சென்டம் வந்தால் ஓகே, நான் நெக்ஸ்ட்டு இதை வந்து 11th 12th எப்படி சென்டம் எடுக்க ட்ரை பண்ணுறதுன்னு முயற்சி பண்ணுவேன். சென்டம் எடுக்கலையா, நான் என்ன தப்பு பண்ணுறேன்னு கற்றுப்பேன். அதுலேருந்து 11th 12th வந்து நான் மாற்றி செயல்படுவேன். இவ்வளோதான் விஷயமே தவிர எடுத்தே அவங்க கட்டாயத்துக்குள்ளே நான் தள்ளலை. எடுக்க வைக்கிறதுக்கான எல்லா முயற்சிகளும் நான் செய்வேன். என்னால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப் என் சைட்லேருந்து நான் உங்களுக்கு செய்கிற ஒரு குட்டி ஹெல்ப், அவ்வளோதான், சரிங்களா? ஸோ நைட்டு வந்து 11 o'clock வரைக்கும் இருக்காதீங்க. நாட் குட். நல்லா தூங்கணும், அதுவுமே முக்கியம்.
சரிங்களா? எந்த அளவுக்கு படிக்கிறோமோ, அந்த அளவுக்கு உடம்புக்கும் ரெஸ்ட் குடுக்கணும். மைண்டுக்கு வந்து கொஞ்சம் ரிலாக்சேஷன் குடுக்கணும். அப்பதான் அடுத்த நாள் வந்து புதுசா நீங்க படிக்கிறது அது இன்டேக் எடுத்துக்க முடியும் இல்லைங்களா? 10:30 வரைக்கும் படிங்க போதும். 10, 10:30 டின்னர் சீக்கிரமா சாப்பிட்டுருங்க. நல்ல நல்லா சாப்பிடணும், நல்லா ஆரோக்கியமா இருக்கணும், நல்லா தூங்கணும், நல்லா படிக்கவும் செய்யணும். எல்லாமே நம்ம பேலன்ஸ்டா கொண்டு போம்போது தான் அந்த ஃப்ளோ கரெக்ட்டா இருக்கும். நம்ம எங்கேயாச்சும் சின்னதா மிஸ்டேக் பண்ணா கூட நமக்கு அது ப்ராப்ளம் தரலாம். அதனால இந்த ஃப்ளோவ மாத்தாதீங்க. நல்லா தூங்கணும், நல்லா சாப்பிடணும், நல்லா படிக்கணும், அம்மா அப்பாட்ட கொஞ்சம் நேரம் பேசணும். அவங்க மனசுல இருக்கிற நெறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும். அதெல்லாம் பேசுங்க. பேசினாலே சரியா போயிடும். பேரண்ட்ஸ் கிட்ட பேசுங்க. கண்டிப்பா அதுதான் நமக்கு வந்து பெஸ்ட் சொல்யூஷன். ஸோ உங்களுக்கு என்ன தோணுது? எக்ஸாம் பத்தி பயமா இருக்கா? சொல்லுங்க. பரவால்ல. அவங்க கேட்பாங்க. அதுக்கு அவங்களால என்ன சொல்யூஷன் தர முடியுமோ கண்டிப்பா தருவாங்க. நீங்க சொல்லாம மனசுலயே வச்சிருந்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியாது. சரிங்களா? ஸோ நாளைலருந்து ட்ரை பண்ணுங்க. மார்னிங் வந்து அலாரம் வைக்காம உங்களால 5:00 எந்திரிக்க முடியுதா? முழிச்சு நான் வந்து படிக்கிறேனா இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஒரு 2 நாள் நீங்க அலாரம் செட் பண்ணா போதும். அதுக்கப்புறம் அலாரம் வந்து நீங்க அலாரம் அடிக்க முன்னாடி நீங்க எந்திரிச்சு அத ஆஃப் பண்ணிடுவீங்க. அந்த அளவுக்கு நம்ம வந்து ட்ரெயின் ஆயிடுவோம். சரிங்களா? ஸோ இந்த வீடியோல அதான் நான் சொல்லணும்னு நெனச்சிருந்தேன். சொல்ல வந்த விஷயம் கரெக்ட்டா எல்லாருக்கும் போய் சேர்ந்திருக்கும்னு நெனைக்கிறேன். இப்படிலாம் இருக்கு, நான் இப்படிலாம் இருக்கணும்னு நெனைக்கிறேன், முடியல அப்படின்னு நீங்க ஏதாவது நெனச்சீங்கன்னா, கண்டிப்பா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அ எல்லாரோட லைஃப்லேருந்து ஒரு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும். கண்டிப்பா அத வச்சு நமக்கு ஒரு சொல்யூஷனும் கிடைக்கும். அந்த சொல்யூஷன் என்னன்னு நம்ம பார்க்கலாம். தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங்.